ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான முறையில் பீஃப் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பீஃப் எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். குக்கர் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன். இதில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சோம்பு வதக்கணும்னா அதில் எடுத்து குட்டிங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அது நல்லா வதக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். அவசரமான முறையில் செய்கிறது. நீங்களும் பீஃப் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். 8 மணிக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே அந்த தக்காளி எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழுத்தி ஊற்றிக்கோங்க. தக்காளி நல்லா உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி இந்த வெங்காயம் பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பீஃப் சேர்த்துக்கலாம். இப்போ கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். நான் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் ரெட் கலர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நம்ம குழம்பு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. நம்ம கலந்து விட்டு அது பச்சை வாசனைலாம் போன பிறகு கறியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கறி சேர்த்தாச்சு. இப்போ கறியில் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டு விட்டுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும் போதும். நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. விசிலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன்.